சுபான் அல்லாஹ். இந்த தருணத்திற்காகத்தான் யாம் காத்து கொண்டிருந்தோம் மௌலா. உலகத்தில் எங்கும் மக்கள் அன்பையே பிரதான மொழியாக பேச வேண்டும். எல்லாம் உன் கருணை. நான் மது வருந்த கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகையால் எனக்கு பதிலாக நீங்கள் அனைவரும் வேண்டும் அளவிற்கு மதுவை அருந்துங்கள், மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுங்கள். ஏனென்றால் இந்த நாள் என் வெற்றியை கொண்டாடும் நாள். இன்றிலிருந்து ஷெஹன்ஷாவிற்கு ஒரே ஒரு முக்கிய பேகம் தான் இருக்கிறார், ருக்கையா பேகம். ராஜமாதா ருக்கையா. ருக்கையா பேகம் வாழ்க! வாழ்க 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 வாழ்க! இன்னும் எவ்வளவுதான் குடிப்பாய் ஷரீஃபுத்தீன்? ஏன் இவ்வளவு குடிக்கிறாய்? மிகவும் மகிழ்ச்சியோ? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம்தானே இது. ஒரு புறம் என்னவோ ஷெஹன்ஷாவிற்கு திருமணமாகி ஒரு வருடத்திற்கான கொண்டாட்டம், இன்னொரு புறம் ருக்கையா பேகம் இந்த ராஜ்யத்திற்கு ஒரு வாரிசை தரப்போகிறார். ஒரே நாளில் 2 சுப செய்திகள். மகிழ்ச்சியான தருணங்கள். அனைவரும் செல்லுங்கள். மகா மந்திரியார் நல்ல அறிவுரைதான் வழங்கினார். ஆதம், உன்னுடைய மிகப்பெரிய எதிரி உன்னுடைய கோபமாகும். இந்த தாசிகள் என்ன செய்தார்கள்? இவர்கள் மீது எதற்காக கருணை இல்லாமல் நடந்து கொள்கிறாய்? கருணை இல்லாமல் நடக்கிறேனா? கருணை! இந்த மாளிகையில் இருப்பவர்களை நான் எரித்தால் அப்பொழுது நான் கருணை இல்லாமல் நடக்கிறேன் என்று கூறு. இப்பொழுதும் ஜலாலுக்கு காலணியாகத்தான் இருக்கிறேன். அவன் காலில் இடர்படும் கல்லையும் முள்ளையும் நானேதான் வாங்கிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவனுக்கு வாரிசு பிறக்கப் போகிறது. இதுவரை நான் ஜலாலுக்கு சலாம் போட்டுக் கொண்டிருந்தேன். இனி அவன் வாரிசிற்கும் சலாம் போட வேண்டும். என்ன இது? என்ன சிறந்த வாழ்க்கை! ஆதம், நாமும் மாளிகையில் தான் உள்ளோம். நிதானமாக பேசு. இப்பொழுதுதான் எனக்கு ஞானம் பிறந்திருக்கிறது. இனி என் உரிமையை நிலைநாட்டிக் கொள்வேன். ராஜ்யத்தை அடைந்தே தீருவேன். ஆதம், கோபம் எதிரிகளை அழிப்பதற்கு முன்பு நம்மை அழித்துவிடும். இந்தா, இதை பருகி உனது ஆவேசத்தை தணித்துக்கொள். வா, அமர். என் மனதில் எரியும் கோபத்தை அணைய வேண்டுமென்றால் அந்த சிம்மாசனம் எனக்கு சொந்தமாக வேண்டும். ஒருவேளை அது எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் அனைவரையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். அவ்வாறு செய்தால் நீ ஆழ்வதற்கு யார் இருப்பார்கள்? பிணங்களை ஆழ்வாயா? கொண்டாட்டங்களை எங்கே நடத்துவாய்? இடுகாட்டில் நடத்துவாயா? ஆதம், இது முகலாயர் சாம்ராஜ்யம். இது ஒன்றும் குதிரை கிடங்கு அல்ல. வைக்கோலுக்கு தீயை வைத்தால் அனைத்தும் எரிந்து சாம்பலாவதற்கு. இதனால் உன் கைகளை நீயே சுட்டுக் கொள்ளப் போகிறாய். தேவையில்லாமல் ஏதாவது புயலை கிளப்பாதே. சற்று அமைதியாக இரு ஆதம். ஆண் குழந்தையாக இருந்தால்தானே இந்த சாம்ராஜ்யத்திற்கு வாரிசாக முடியும். ஒருவேளை ஆண் குழந்தையே பிறந்து விட்டால்? அப்பொழுதும் தான் அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு சிம்மாசனத்தில் ஏறி அமருவதற்கு நேரம் பிடிக்கும் அல்லவா? அதற்குள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆதம். அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய்? கொஞ்சம் பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திருக்க வேண்டும். எத்தனை காலம்தான் காத்திருப்பது? இனி என்னால் பொறுமையாக இருக்க இயலாது. யா குதா, கொஞ்சம் அவதி இவனுக்கு மூளையை கொடு. சாம்ராஜ்யத்தையே எரிக்கப் போகின்றானாம். எனது ஜோதா பேகம் அதில் எரியாமல் இருந்தால் அது போதும் எனக்கு. ஹாய் அல்லாஹ், அனைவரும் போதையில் உள்ளார்களே.
பேகம் சாய்பா, எழுந்திருங்கள் பேகம் சாய்பா, பொழுது விடிந்து விட்டது, எழுந்திருங்கள். என்னை எழுப்பாதே ஹோஷியார், தூக்கம் வருகிறது. தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும் பேகம் சாய்பா. தங்கள் அறையை பாருங்கள், யாராவது தவறாக நினைக்கப் போகிறார்கள். வாயை மூடு ஹோஷியார். ஆமாம், எப்பொழுது உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. உண்மையில் நல்ல கொண்டாட்டம்தான். நான் உடனே ஜலாலை சென்று சந்திக்க வேண்டும். இப்பொழுதே வழிவிடு. பேகம் சாய்பா, நான் வேண்டுமானால் தாங்கள் வருவதாக அவருக்கு அறிவிக்கட்டுமா? ஒருவேளை அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். இல்லை, அதற்கு எந்த அவசியமும் இல்லை. ஜலாலுடைய அறைக்கு செல்ல எனக்கு எந்த உத்தரவும் தேவையில்லை. ஏனென்றால் நான் தான் விசேஷ பேகம். ஜலாலுடைய வாரிசை இந்த உலகத்திற்கு அழைத்து வருபவள், ராஜமாதா ஆகப் போகிறவள் நான். அது மட்டுமல்ல, இனி எப்பொழுதும் நான் ஜலாலுடன் தான் இருப்பேன், அவருக்கு மிக மிக அருகில். வாருங்கள் புசூர், தங்கள் கூந்தலை சீர் செய்கிறேன். வேண்டாம், அதற்கு அவசியம் இல்லை ஹோஷியார். ஏனென்றால் ஜலாலே எனது கூந்தலை அலங்கரிப்பார், அதோடு என்னையும். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் முசூர், இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது தெரிந்து கொள்ளலாமா? ஹோஷியார், ஒரு மனிதன் எப்பொழுது வேதனையில் இருக்கிறானோ, தனியாக இருக்கும் பொழுது அவனை அடக்குவது என்பது சுலபமான காரியம். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் முசூர், உள்ளே செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. யாரோ என்று யாரை பற்றி பேசுகிறாய்? நான் விசேஷ பேகம், நீ என்னையே தடுத்து நிறுத்துகிறாயா? அவ்வளவு தைரியம் எங்களுக்கு ஏது முசூர்? ஷெகன்ஷா அவர்கள்தான் ராஜமாதா ஆகப் போகிறவளிடம் எதிர்த்து பேசாதே. ஷெகன்ஷாவின் வாரிசை இந்த உலகத்திற்கு தரப்போகிறவள் நான். நீ என்னையே தடுக்கிறாயா? முகலாய வம்சத்தையே தடுக்கிறாயா? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் முசூர், ஆனால் தாங்கள். இதற்கான தண்டனை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அனைவரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ருக்கையா பேகம், விசேஷ பேகமாவேன். இந்த மாளிகையில் என்னை யாரும் தடுக்க முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உசூர், தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து தாங்கள் உள்ளே சென்று விடாதீர்கள் உசூர். ருக்கையா பேகம், தாங்கள் இங்கா? விழாவிற்கு பிறகு ஷெஹன்ஷாவின் அறைக்கு தாங்கள் சென்றீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் விஷயம் கேள்விப்பட்டதும் சென்றா என்ன கூறினார்?
அவர் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அப்படி என்றால் அவர் மகிழ்ச்சி அடைந்து தங்களுக்கு என்ன பரிசை தந்தார்? ஷெஹன்ஷா எனக்கு கொடுத்த பரிசானது இதுவரை எனக்கு கொடுக்காத ஒன்று. மிகவும் விசேஷமான, அரிதான, மிகவும் உயர்ந்த. என்னால் அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எனக்கு வார்த்தைகளே வரவில்லை. என் கண்களை கலங்கி விட்டது. அவளை தோண்டுகிறீர்கள். ஷெஹன்ஷா அப்படி என்னதான் பரிசு கொடுத்தார் என்று கூறுங்கள். இல்லை, அவர் எவ்வளவு அரிய பரிசை கொடுத்தார் என்றால் அதை நான் யாரிடமும் வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாது. பார்த்தீர்களா, அந்த பரிசுனால் என் கண்கள் கலங்கி கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஜோதா பேகம் தன் கனவில் கூட யோசித்திருக்க மாட்டார் அவ்வளவு அரிய பரிசு என்று நினைக்கிறேன். ருக்கியா பேகம் சளைத்தவரா? ஷெஹன்ஷாவிற்கு அனைவரையும் விட இவர்தானே முக்கிய பேகம் ஆவார். நிச்சயமாக ஷெஹன்ஷா இதே போன்ற பரிசை ஜோதாவிற்கும் தர வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். ஆனால் ஜலாலை பொறுத்தவரையில் இந்த பரிசிற்கு நானே உகந்தவள் என்று நினைக்கிறார். சென்று வருகிறேன். ஹுதாஃபிஸ். ஏன் ஜலால், ஏன் எனக்கு துரோகம் செய்தீர்கள்? என் காதலில் என்ன குறையை கண்டீர்கள்? எதற்காக ஜோதாவின் துணையை நாடி சென்றீர்கள்? ஏன்? உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உள்ளதா? நீங்கள் ஒரு வார்த்தை கூறினால் ஷெஹன்ஷா என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரா? ஆம், நீ எனக்கு அடங்கி போகவில்லை என்றால் அவ்வாறுதான் நடக்கும். சரி, நான் உங்களுக்கு பணிந்து போகின்றேன். அதற்கு பதிலாக நீங்கள் கோரியதை அமல்படுத்துங்கள். கவனமாக கேளுங்கள். உங்கள் ஷெஹன்ஷா என் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. பேகம் ஜோதாவால் தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. உங்களுடைய இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிறு வயது காதலை தொலைத்து விடாதீர்கள். கட்டளையிடுங்கள் ருக்கையா பேகம். ஜோதா பேகத்தை உடனடியாக என்னிடம் வர சொல். உடனடியாக. அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் கூறியதாக அவரிடம் சென்று கூறு. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். இங்கு நீ வரும்பொழுது அவருடன் தான் வர வேண்டும். இல்லையெனில் உன் தலை உன்னிடம் இருக்காது. செல். கட்டளையிடுங்கள் ருக்கையா பேகம். ஜோதா பேகத்தை உடனடியாக என்னிடம் வர சொல். உடனடியாக. அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் கூறியதாக அவரிடம் சென்று கூறு. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். இங்கு நீ வரும்பொழுது அவருடன் தான் வர வேண்டும்.
இல்லையெனில் உன் தலை உன்னிடம் இருக்காது. செல். ஒரு ஷெஹன்ஷாவிடமிருந்த தூக்கத்தில் கூட தப்பித்து விட முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். ஷெஹன்ஷாவின் உறக்கத்தில் கூட ஒரு விழிப்பு இருக்கும். ஆனால் உங்கள் பேகமிற்கு தன்னுடைய அறைக்கு செல்ல வேண்டும். எனது அறையில் இருந்து எனது அனுமதி பெறாமல் யாராவது வெளியே செல்ல முயற்சி செய்தால் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எனது கட்டளையை உதாசீனப்படுத்துகிறீர்கள். பேகங்களுக்கு கட்டளையிடக் கூடாது என்பதை தாங்கள் மறந்துவிட்டீர்கள் ஷெஹன்ஷா. விண்ணப்பம்தான் செய்ய வேண்டும். உங்களுடைய இந்த குணத்திற்காகத்தான் நான் அடிமையாகிவிட்டேன். நீங்கள் அடிமைத்தனத்தை ஒழித்து விட்டீர்கள். அந்த விஷயத்தை மறந்து விட்டீர்கள் போலிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஸ்தானம் என் பாதங்களில் அல்ல, என் இதயத்தில் இருக்கிறது ஷெஹன்ஷா. இருப்பினும் நான் உங்கள் அடிமை ஜோதா பேகம். ஏனென்றால் நீங்கள் ஒருவர்தான் என் அந்தஸ்தை இல்லாமல் என் இதயத்தை காதலித்தீர்கள். இனி எனக்கு விடை கொடுங்கள். நீங்கள் இங்கேயே இருக்கும்படி நான் உங்களிடம் விண்ணப்பிக்கிறேன். உங்கள் பேகம் நீங்கள் வைத்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். மோதிபாய் ஜோதா பேகத்தை சந்திக்க வந்திருக்கிறார். ஏதோ முக்கியமான வேலையாம். ஷெஹன்ஷா, நான் சென்று இப்பொழுது வந்து விடுகிறேன். மோதி, நீ என்ன செய்கிறாய்? ஷெஹன்ஷாவின் அறைக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் வந்து அவர் ஓய்வுக்கு பங்கம் விளைவிக்கின்றாயே. எனக்கு தெரியும் ஜோதா, ஆனால் ருக்கியா பேகம் உனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். உடனே உன்னை சந்திக்க வேண்டுமாம். அவர் கர்ப்பமாக இருக்கிறார். மகாராணி அவர்களும் நீ அங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, நான் இப்பொழுதே வருகிறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயமா மோத்தி இவ்வாறு இடையூறு விளைவிக்கிறாள்? நான் செல்ல வேண்டும் ஷெஹன்ஷா. ஷெஹன்ஷா, ருக்கையா பேகம் என்னை அழைத்தாராம். சிறிது நேரம்தான், பிறகு உங்களிடமே வந்து விடுகிறேன்.